ஹீரான ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ற கேப்ல இந்த பொண்ணு அந்த பெயிண்டிங்கை சுட்டுட்டு அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அதை விற்கிறதுக்கான பார்ட்டியை போய் பார்க்கலாம்ட்டு வந்து பார்த்தா அது ஹாவோட அங்கிள். அவர் அந்த பெயிண்டிங்கை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் நாங்க இது ஒரிஜினலா இல்லையான்ட்டு எங்க டீமை வச்சு கண்டுபிடிச்சிட்ட பிறகுதான் மத்ததெல்லாம் பேசுவோம்னு சொல்லி, சரி உங்களுக்கு எப்படி இந்த பெயிண்டிங் கிடைச்சதுன்னு கேட்டா அவளோ இது என்னோட சொந்தக்காரங்க தான் வச்சிருந்தாங்கன்ட்டு அப்படி இப்படின்ட்டு செம்மையா சமாளிக்கிறா. இவருக்கோ லைட்டா டவுட் வந்துடுச்சு, ஏன்னா அதுல ஒரிஜினல் பெயிண்டிங் ஷோவான் மட்டும் தான் வச்சிருந்தான். அப்ப இந்த பொண்ணு அவர்கிட்ட பேமெண்ட் எப்படி சார் உடனே கொடுத்துடுவீங்களா, எத்தனை கோடி தருவீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரோ கொஞ்சம் பொறுமா ஃபர்ஸ்ட் அது ஒரிஜினல் பெயிண்டிங் தானே இல்லையான்ட்டு செக் பண்ணிட்டு ரிசல்ட் வரட்டும், சரிங்க சார் நான் வெயிட் பண்றேன்ட்டு சொல்லும் போது அந்த பெயிண்டிங்கை டெஸ்ட் பண்ணிட்டு வந்தவன் இவர் காதுல சார் அது ஒரிஜினல் பெயிண்டிங் இல்லைன்னு சொல்லிடுறான். என்னமா அது ஒரிஜினல் இல்லையாமே டூப்ளிகேட் ஆமே, அதுக்குள்ள உனக்கு எத்தனை கோடி எப்ப தருவீங்கன்னு கேக்குற, எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க, ஒழுங்கா அதை எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுமான்னா சார் இது ஒரிஜினல் தான் சார் நாங்களும் செக் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு வந்தோம், டூப்ளிகேட்லாம் கிடையாது, இன்னொரு முறை வேணா நல்லா செக் பண்ணுங்கன்றாங்க. என் பொறுமையை சோதிக்காதமா மரியாதையா நீயே வெளியே போயிடுறியா இல்ல கழுத்து பூச்சி வெளியே தள்ளுட்டுமான்ட்டு மிரட்டுறாரு. அப்புறம் இந்த பொண்ணு இது நிஜமாலே டூப்ளிகேட் தான் போலன்ட்டு ஷோவான் வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து மாட்டிடுறாங்க. அப்போ இவரு அவங்க பின்னாடி ஒருத்தனை ஃபாலோ பண்ண சொல்லி அந்த பெயிண்டிங் அவ எங்க எடுத்துன்னு போய் வைக்கிறான்னு பார்க்க சொல்லிருப்பாரு. அவர் சந்தேகப்பட்ட மாதிரியே அது ஷோவானோட பெயிண்டிங் தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு.